ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம பைத்தன் சீரிஸோட ஃபோர்த் வீடியோவில் இருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் 3 வீடியோஸை பார்க்கல அப்படின்னா நம்ம சேனலில் ஸ்ட்ரீமாக இருக்கா போய் பார்த்துட்டு வந்துருங்க. இன்னைக்கு நம்ம யூசர் கிட்ட இருந்து எப்படி இம்போர்ட் வாங்குறது அண்ட் கேஸ்டிங்னா என்னன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்பவே அமேசிங்கான டாபிக். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டைப் கேஸ்டிங் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு டேட்டா டைப்பில் இருக்கிறத இன்னொரு டேட்டா டைப்பாக மாற்றுறது தான் டைப் கேஸ்டிங். இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இன்டீஜராக இருக்கிறத ஸ்ட்ரிங்காக மாற்றுறது, இல்லை ஸ்ட்ரிங்காக இருக்கிறத ஃப்ளோட்டாக மாற்றுறது, இதுக்கு பேர் தான் டைப் கேஸ்டிங். வாங்க ப்ரோக்ராமிங்கில் இதை எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ கொலாப் நோட்புக் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ கேஸ்டிங் அண்ட் யூசர் இன்புட் தான் பார்க்க போகிறோம். ஸோ A is equal to 10, B is equal to 20. print A plus B. இதோட அவுட்புட் என்ன வரும்னு நினைக்கிறீங்க? நமக்கு 13 வரணும். பட் நம்மளுக்கு கிடைச்சிருக்க அவுட்புட் 10, 20. அதாவது ஏல இருக்க 10ஐயும் பியில் இருக்க 20ஐயும் ஆட் பண்ணி நம்மளுக்கு 10, 20ன்னு கொடுத்துருக்கு. ஏன் இது அப்படி கொடுத்துருக்கு அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா, இது ஸ்ட்ரிங். அதாவது 10க்கு நடுவில் முன்னாடி 2 ப்ராக்கெட்ஸ் போட்டோம். இப்படின்னா ஸ்ட்ரிங்குன்னு அர்த்தம். ஸோ இப்படி இருக்கிறத நம்மளுக்கு இந்த 13 அவுட்புட் வர வைக்கிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ரொம்ப சிம்பிள். அதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இதுக்கு முன்னாடி இன்ட்டுன்னு ஒரு வார்த்தை சேர்க்கணும். இன்ட்டுன்னு ஒரு வார்த்தை சேர்த்து இப்போ ரன் பண்ணுறேன். எனக்கு 13 ஓகேவா? 13 வந்துருச்சு. ஸோ நம்மளுக்கு இது வந்து ஃப்ளோட்டாக இருக்குது. இப்போ ஃப்ளோட்டாக இருக்கிறத இன்ட்டாக மாற்றுறது பேர் தான் டைப் கேஸ்டிங்னு சொல்லுவோம். இப்போ உங்களுக்கு டைப் கேஸ்டிங் என்னன்னு புரிஞ்சுக்கும். ஒரு டைப்லேருந்து நம்மளால் நிறைய டைப்புக்கு மாற்ற முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் A is equal to 10. இதை ஃப்ளோட்டாக மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும்னா, B is equal to float. print B. அடுத்து அதே ஏவை இங்கே ஸ்ட்ரிங்காகவும் மாற்றும். கொடுத்தீங்க அப்படின்னா உங்களால் இதை ஸ்ட்ரிங்காக மாற்றிக்க முடியும். இந்த ஏ இன்டீஜரில் இருக்குது. இந்த இன்டீஜரில் இருக்கிறத உங்களால் ஃப்ளோட்டாகவும் ஸ்ட்ரிங்காகவும் இப்படி மாற்றிக்க முடியும். இதுவே ஒரு யூசர்கிட்ட இருந்து நீங்கள் இன்புட் வாங்குறீங்க. யூசர் கிட்ட இருந்து இன்புட் வாங்குறீங்கன்னு வச்சுக்கலாம். கண்டிப்பாக அதோட அவுட்புட் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ யூசர் கிட்ட இருந்து இன்புட் வாங்க இந்த சிம்பிள் யூஸ் பண்ணோம். print A அப்படின்னு கொடுக்குறேன். அவுட்புட் பார்த்தீங்கன்னா 10.1, 10. print இந்த இடத்துல பிரிண்ட் டைப்னு கொடுத்தீங்கன்னா அது என்ன டைப்பில் வருதுன்னு உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். ஸ்ட்ரிங்கில் இருக்காது. 10 ஸ்ட்ரிங்கில் மாறிடுச்சு. அதாவது இந்த 10ஐ வந்து நம்ம இன்டீஜரில் கொடுத்துருக்கோம், ஆனால் இங்கே ஸ்ட்ரிங்காக வந்துருக்கு. புரிஞ்சுதா? ஸோ அடுத்து யூசர் கிட்ட இருந்து எப்படி இன்புட் வாங்குறது அப்படின்னா, A is equal to இன்புட் இந்த ப்ராக்கெட் கொடுத்தீங்கனாலே உங்களால் யூசர் கிட்ட இருந்து இன்புட் வாங்க முடியும். இங்கே பாருங்க, இந்த லைன் ரன் ஆயிடுச்சு. ஓகேவா? இந்த லைன் ரன் ஆயிடுச்சு. நான் இப்போ இங்கே வேல்யூ கொடுத்தா தான் அடுத்த லைன் எனக்கு ரன் பண்ணும். 10ன்னு தரேன், எனக்கு 10 பிரிண்ட் ஆயிருப்பாரு. 10 பிரிண்ட் ஆயிடுச்சு. இது என்னோட இன்புட், இது என்னோட அவுட்புட். இதை வந்து இன்னும் கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரன் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு இந்த லைன் பிரிண்ட் ஆகும். பாருங்க, என்டர் நம்பருங்கிறது பிரிண்ட் ஆயிடுச்சு. நான் இப்போ அந்த நம்பர் கொடுத்தா தான் எனக்கு அது பிரிண்ட் ஆகும். 20ன்னு கொடுக்குறேன். 20 கொடுத்து என்டர் கொடுத்துட்டேன். 20 பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இதே செம்ம நம்ம யூசர் கிட்ட இருந்து இன்புட் வாங்கி பண்ணலாம். ஓகேவா? A is equal to input bracket enter number 1. ஓகேவா? B is equal to input
அப்படின்னு யூசர்கிட்ட சொல்லியிருக்கேன். ஓகேவா? C is equal to A plus B. print C அப்படின்னு கொடுத்துருக்கேன். Yeah. 10, 20. எனக்கு வரணும். 10, 20 வந்திருக்கு மேலே பார்த்த மாதிரி. ஏன் இந்த 10, 20 வந்திருக்கு மேலே பார்த்துருக்க மாதிரி அப்படின்னா, இது இன்புட்டுங்கிறது எப்பயுமே ஸ்ட்ரிங்கில் தான் வாங்கும். இந்த இன்புட்டு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அது எப்பயுமே ஸ்ட்ரிங்கில் மட்டும்தான் வாங்கும். எக்ஸாம்பிள், print type ஏன்னு கொடுக்குறேன் பாருங்க, உங்களுக்கு அந்த எக்ஸாம்பிள் தெரியும். பாருங்க, ஸ்ட்ரிங்ல தான் அது ஏவை வாங்கிடும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேலே என்ன பண்ணுவோம், சேம் அதே தான் பண்ண போகிறோம். இந்த இன்புட்டுன்ற இடத்துக்கு முன்னாடி இன்ட்டுன்னு ஆட் பண்ணுவோம். Ten, 20, 13 வந்துருச்சு. இந்த இடத்துல இன்டீஜர் தான் வந்துருச்சு. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் டைப் கேஸ்டிங் அண்ட் யூசர் கிட்ட இருந்து எப்படி இன்புட் வாங்குறதுன்னு. ஸோ அடுத்து எக்ஸாம்பிளோட பார்க்க போகிறோம். இந்த ப்ரோக்ராமிங்கை எப்படி பண்ணுறதுன்னு நான் ஒரு 5 எக்ஸாம்பிள் கொண்டு வந்திருக்கேன். அதை வாங்க நம்ம 2 பேரும் சேர்ந்து சால்வ் பண்ணலாம். ஸோ இப்போ உங்களுக்கு டைப் கேஸ்டிங் அண்ட் இன்புட்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். புரியலையா? வாங்க எக்ஸாம்பிள் சால்வ் பண்ணலாம். 5 சம்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். இந்த 5 சம்ஸ் நீங்கள் சால்வ் பண்ணி முடிக்கும் போது உங்களுக்கு டைப் கேஸ்டிங் அண்ட் இன்புட் எப்படி வாங்குறதுன்னு ஒரு கிளியர் எக்ஸாம்பிள் கிடைக்கும். வாங்க பார்க்கலாம். நெக்ஸ்ட் சால்விங் ப்ராப்ளம் வித் எக்ஸாம்பிளோட பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம், டேக் அ யூசர் நேம் ஆஸ் இன்புட் அண்ட் வெல்கம் மெசேஜ். அதாவது யூசர் கிட்ட இருந்து நேம் வாங்கிட்டு அந்த நேமுக்கு முன்னாடி வெல்கம்னு போட்டு பண்ணணும். ஒரு செகண்ட் பாஸ் பண்ணிட்டு நீங்கள் பண்ணுங்க. நீங்கள் பண்ணி முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் அதை பண்ணுறேன். A is equal to input print E. வெல்கம் அரௌண்ட் வந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். டேக் த யூசர் ஏஜ் அஸ் இன்புட் அண்ட் பிரிண்ட் ஆஃப்டர் 10 இயர்ஸ். அதாவது யூசர் கிட்ட இருந்து ஒரு ஏஜ் வாங்கி அதுல இருந்து அவங்க வயசை 10 வருஷம் கழிச்சு பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. நீங்க இந்த சம்ம ட்ரை பண்ணி பாருங்க. பாஸ் பண்ணிட்டு நீங்க போடுங்க. நானும் போட்டுருக்கேன். ஸோ எதுக்கு இந்த இடத்துல இன்ட் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஏஜை நம்பரில் வாங்கணும். இங்கே வந்து நேமை நம்ம ஸ்ட்ரிங்கில் வாங்கணும். அதனால வெறும் இன்ட் கொடுத்துருக்கேன். E plus 10 years. 10 years கழிச்சு வாங்கினாலும் A plus 10. ஸோ age 20. நமக்கு 30 சூப்பரா. அடுத்து தேர்ட் கொஸ்டின், take two numbers from the user and print the sum. இதுக்கு முன்னாடி நம்ம அதை போட்டோம். ஸோ ஒரு தாட்டி இதை போட பாருங்க. Thirteen print actually. Fourth question. Take a decimal number as input and print
டெசிமல் நம்பரை இன்புட்டாக வாங்கி அதை பிரிண்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஷின் தான். நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம ஃப்ளோட் வாங்குறோம் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல இன்ட்டுக்கு பதிலாக ஃப்ளோட்டுன்னு போட்டோம். ஓகேவா? 12ன்னு கொடுக்குறேன். 12 புரியுதா? டேக் யுவர் ஃபேவரட் கலர் பிரிண்ட். யூசர் கிட்ட இருந்து ஃபேவரட் கலர் வாங்கி அதை பிரிண்ட் பண்ணுங்க. அதாவது யூசர் கிட்ட இருந்து ப்ளூ மட்டும் வாங்கிட்டு மை ஃபேவரட் கலர் இஸ் ப்ளூன்னு பிரிண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இது சிம்பிள் தான். கலர் சிம்பிள். கலர் பிரிண்ட் என்ன வேணும் அதை டபுள் பிராக்கெட்ஸ்ல போட்டுருங்க. மை ஃபேவரட் கலர் இஸ் ப்ளூ. இஸ் வரைக்கும் வச்சுட்டு கமா கலர்னு போடும். black and not but my favorite color is black. attached. வீடியோவோட எண்டிங் வந்துட்டோம். இந்த டாபிக் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். யூசர் கிட்ட இருந்து எப்படி இன்புட் வாங்குறது அண்ட் டைப் காஸ்டிங்னா என்னங்கிறது. ஸோ இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். யாருக்கு இந்த டாபிக் புரியலையோ அவங்களுக்கு இந்த வீடியோ அனுப்பிச்சு வச்சு அதை பாரு மச்சான், உனக்கு இது கண்டிப்பாக புரியும் அப்படின்னு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் கமெண்ட்ஸில் நான் என்ன இன்னும் இம்ப்ரூவ் பண்ணலாம், இன்னும் பெஸ்ட்டாக பண்ணலாங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you all in another video of this part. Bye guys.